அப்போது இன்னும் கூட உங்களை மக்கள் வந்து ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய நிலைமை வரல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உடனடியாக முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படுவது தவறு. நம்ம அதைத்தான் சொல்கிறோம். யாருமே கட்சியை தொடங்கக்கூடாதுங்க, திராவிட கட்சியை தாண்டி வேற எதுவுமே வந்து வரக்கூடாதுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே இல்லை. இந்த மண்ணினுடைய பழக்க வழக்கம், இந்த மண்ணினுடைய நம்பிக்கை திராவிடம். அதில் நீங்கள் தொடங்குங்க, அதை பற்றி பேசுங்க. சரி, அடுத்தது வந்து இந்த மண்ணுக்கு வந்து எது ஏற்றது அப்படின்னு பார்த்தா திராவிட சிந்தனைகளோடு வரக்கூடியது தான் நம்ம பார்க்குறோம். இந்த மண்ணில் ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது. அதனால் ஜனநாயக முறைப்படி எத்தனை கட்சிகள் வந்தாலும் நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் இந்த மக்களுக்கு அவங்கள நலனில் வந்து நீங்கள் கொஞ்சமாவது அக்கறை காட்டுறீங்களா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. அதனால் நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நீங்கள் விசாரிச்சிங்க, இது எல்லாம் எந்த அளவுக்கு அரசியலில் ஈடுபடும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு பக்கம் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் சினிமாவில் இருந்திருக்காரு. அவரும் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோ அப்படின்னு சொன்னால் வெயில் படாமல் இருக்கணும், அப்படி இருக்கணும், அவங்க ஸ்கின்னை பாதுகாக்கணும், இப்படி பராமரிப்பு. இன்றைக்கி அவர் எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு. ஒரு மழை வெள்ளம் வந்தால் 12 மணி, நைட்டு 12 மணி ஆனால் கூட அவரை வந்து நம்மளால் களத்தில் பார்க்க முடியுது. அது அரசியலா? இல்லை நான் வந்தாலே கூட்டம் கூடிடும் அப்படின்றனால நான் வீட்டிலேயே வச்சு சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது அரசியலா?